வணக்கம். குக் வித் சித்ரா சமையலில் சமையல் வீடியோங்க. நான் இன்னைக்கு வந்துங்க பெலா கொட்டையை வச்சுங்க நான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறேங்க. நான் ஏற்கனவே வந்துங்க நான் பெலா கொட்டையும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு பண்ணியிருக்கிறேங்க. அது என் சேனல் இருக்கும், போய் பாருங்கள். இது இன்னைக்கு வந்து நான் மசாலா அரைச்சி ஊற்றிங்க நான் சப்பாத்திக்கு பண்ணியிருக்கிறேங்க. இது நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த கிரேவிங்க. வாங்க எப்படி பண்ணியிருக்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? நான் பெலாக்கொட்டையை வந்துங்க நான் தோலை உரிச்சிங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது நாம் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிங்க ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. பாருங்கள், இந்த 1 டீஸ்பூன் வந்துங்க சோம்புங்க, 2 பட்டை, 2 கிராமுங்க, ஒரு ஏலக்காய்ங்க தாளிக்கிறதுக்கு நம்ம போட்டுருக்குறோங்க. நான் ஒரு பெருவெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாங்க. நான் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் போட்டுடலாங்க. போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, கரம் மசாலா 1 டீஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் நான் 1 டீஸ்பூனுங்க, 4 மசாலும் நான் போட்டு நல்லா பச்சை வாசம் போக மட்டும் வதக்கிக்கலாங்க. அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த பலாக்கொட்டை வேக வச்சு வச்சோம் இல்லைங்க, அதை போட்டு அப்படியே நல்லா கலரலாங்க. நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதில் ஒரு 4-5 முந்திரி போட்டுருக்குறேங்க. நீங்கள் முந்திரி இல்லைன்னா கசகசா போட்டுக்கலாங்க, பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு முந்திரி போட்டுருக்குறேங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்மளுடைய பெலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நாம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நீங்களுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ சீசன் அப்பங்க நான் பெலாக்கொட்டையில் வச்சுங்க நான் காரக்குழம்பு, பெலாக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சுங்க காரக்குழம்பு பண்ணியிருக்கிறேங்க. இன்னைக்கு நானுங்க பெலாக்கொட்டையை மட்டும் வச்சுங்க நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறேங்க, மசாலா கிரேவி பண்ணியிருக்கிறேங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஒரே மாதிரியே செய்யறதுக்கு இந்த மாதிரிங்க சப்பாத்திக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.